ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ஒரு லஞ்ச் மெனு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கி எங்கெல்லாம் வெளியே போனேன், லஞ்சுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, பீக்கங்காய் பருப்பும் அது கூடவே குவால் எக் ரோஸ்ட் அப்புறம் பாவக்காய் பச்சடியும் செய்யலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் இன்றைக்கி பீக்கங்காய் பருப்பு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சிறுபருப்பு மட்டும் தான் போட்டு செஞ்சேன். துவரம்பருப்பு எதுவுமே நான் சேர்த்துக்கல. ஏன்னா எங்களுக்கு வந்து துவரம்பருப்போட கொஞ்சம் சிறுபருப்பு டேஸ்ட் தான் எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கல இதுக்கு. அதே மாதிரியும் பார்த்திங்கன்னா நான் சாம்பாருக்குமே வந்து பாதி சிறுபருப்பு பாதி துவரம்பருப்பு தான் சேர்த்துப்பேன். தனியாக துவரம்பருப்பு சேர்த்து நான் வந்து வச்சதில்லை இது வரைக்கும். நான் இப்போ எனக்கு மாமி வீட்டில் இருக்கனால எனக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே எனக்கு அவங்க தான் கட் பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு பீக்கங்காவும் சரி பாவைக்காவும் சரி எனக்கு மாமி தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. கொடுத்த உடனே வந்து பருப்பெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் பீக்கங்காய் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் மல்லி இலை, சின்ன வெங்காயம், தக்காளி பழம், ஒரு 2 பல் பூண்டு, அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், மஞ்சத்தூள், காயம் இதெல்லாமே சேர்த்து போட்டு தான் குக்கரில் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 4 விசில் மட்டும் வச்சுருவேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துப்பேன் பருப்போட. நான் இப்போ ரொம்ப சேர்க்குறதில்ல, ஏன்னா அஃப்ராவுக்கு வந்து ரொம்ப காரம் கொடுக்க முடியாதனால நான் ஒரு பச்சை மிளகாய் தான் நான் எப்போதும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் எடுத்துகிட்டு எங்களுக்கு தேவையான அளவுக்கு வத்தத்தூள் சேர்த்து கொதிக்க வச்சுப்பேன் நான் எப்போதுமே. அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி போடுறதுக்காக தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுட்டேன். அதே மாதிரி அரிசியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அதுவும் நான் ஊற வச்சுருந்தேன். அடுத்து குவாலக் பண்ணலாம். முதல்ல வந்து குவாலக்கை வந்து வேக வைக்கணும்ல, அதனால் குக்கரில் தான் போட்டு வேக வச்சேன். ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும், இல்லைனா உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னால நான் வந்து குக்கரில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பாவைக்காய் பச்சடி பண்ணுறதுக்காக பாவைக்காவெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போதுமே நான் வந்து பாவைக்காவை கட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளை வந்து தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கட் பண்ண பாவைக்காவெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருவேன். இந்த மாதிரி பண்ணும்போது பாவைக்காவோட கசப்புத்தன்மை வந்து பாதி அளவு குறைஞ்சிரும், ரொம்ப வந்து இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து மஞ்சள் தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு வந்து எப்படியும் ஒரு 10 நிமிஷம் வச்சுருப்பேன். அதுக்கடையில் வந்து குவாலக் ரோஸ்ட் பண்ணதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். குவாலக் வந்து குக்கரில் நல்லா வெந்திருந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் உரிச்சிட்டு அப்புறம் நான் வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு அடுத்தது கூட கருவேப்பிலை, அப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கினேன். குவாலக் பார்த்திங்கன்னா வந்து அந்த குக்கர்லேருந்து எடுத்த உடனே நான் வந்து உடச்சிருவேன் எப்போதுமே. கொஞ்சம் டிலே பண்ணாலுமே எனக்கு அந்த ஷெல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட் அதெல்லாம் உடச்சி எல்லாத்தையும் பீல் பண்ணி வச்சுட்டு தான் நான் செய்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழமும் சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சத்தூள், வத்தல் தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் பாயில் பண்ண குவாலக்கியும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டேன். முன்னாடிலாம் வந்து சாதத்தை வந்து கையால் தான் வடித்து எடுத்துப்பேன். நான் இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெயினரில் தான் போட்டு வடித்து எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரெயினரில் சாதத்தை வடிக்கிறோன்னா கொஞ்சம் முன்னாடியே சாதத்தை வடித்து எடுத்துக்கணும். ஏன்னா வந்து அதில் உள்ள தண்ணிலாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வடியும். அதனால நான் எப்போதும் சாப்பிட்றோன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அதை வடித்து வச்சுப்பேன் நான். அப்புறம் பீக்கங்காய் பருப்புக்காக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதில் வந்து அவிச்சு வச்சுருந்த பருப்பு, பீக்கங்காய்லாம் இருந்ததில் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை கோகோனட் பவுடரும் அப்புறம் கொஞ்சமாக வத்தல் தூளும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் எப்போதுமே கூட்டுக்கு, பொரியலுக்குலாம் வந்து ட்ரை கோகோனட் பவுடர் தான் மோஸ்ட்லி சேர்த்துப்பேன். ஏன்னா அதில் வந்து நல்ல கோகோனட் ஃப்ளேவர் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. பருப்பு முடிச்சுட்டு அப்புறம் பாவக்காய் பச்சடி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கட் பண்ண பாவக்காய் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டேன்.
அப்புறம் அதே குக்கர்லேயே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கொஞ்சம் காயமும் போட்டு அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் தக்காளி பழமும் போட்டு தாளிச்சிக்கிட்டேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி வெங்காயமும் அதே மாதிரி பாதி தக்காளி பழம் தான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் அது கூட மஞ்சள்தூள், வத்தல் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் சேர்த்துட்டு, வதக்கி வச்சிருந்த பாவக்காவ போட்டு அது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த ட்ரை கோகோனட் பவுடர், அப்புறம் 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சுட்டு அப்புறம் பாவக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வெளியே கிளம்புனோம். வீட்டில் காய்கறி கொஞ்சம் கிராசரிலாம் காலியாக போயிடுச்சு. சரி ஓகே அதை வாங்கிட்டு வரலான்னு தான் கிளம்புனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாட்டே மார்க்கெட் தான் போகிறோம். அங்கே வந்து கிராசரி அப்புறம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து அங்கேயே வாங்கிடலாம். அதனால நாங்கள் அங்கே தான் போனோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஓட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.